மிஸ்டர் சண்முகம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா. அதுக்கு மேல என் அப்பா முருகர் இருக்கான், அவன் என்னைய காப்பாத்திடுவான்னு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் முருகர் டிவோட்டியா? இல்ல இல்லம்மா, நான் முருகர் பக்தர், தீவிரமான முருகர் பக்தர். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சண்முகம், அவங்களும் பக்தரா தான் கேட்டாங்க, அது இங்கிலீஷ்ல கேட்டாங்க. ஆமாம்மா, நான் முருகர் பக்தர் தான், மன்னிச்சிருங்கம்மா. நீங்க சொன்னது எனக்கு புரியல. அது எங்க குலச்சாமியும் முருகர் தான். எங்களுக்கு அப்பன் அம்மை, ஏன் இந்த வழக்க முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கறதும் என் அப்பா முருகன் தான் என்ற நம்பிக்கையில இருக்கோம். வெரி குட். சரி, இப்ப ப்ரொசீட் பண்ணலாமா? பிபி, முதல்ல நீங்க பிரசன்ட் பண்ணலாம். மிஸ்டர் சண்முகம், நீங்க உட்காரலாம். யுவர் ஆனர், நான் பிரசன்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பிரசன்ட் பண்ணிட்டேன். எல்லா எவிடன்ஸையும் பக்காவா கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆன கேஸ் மேடம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை யுவர் ஆனர். இப்ப நீங்க பேசலாம். சண்முகம், உன்னதான் பேச சொல்றாங்க, எந்திரிச்சு பேசு. ஐயா டிஃபென்ஸ், நீங்க தான் ஆர்கியூ பண்ணோம். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போச்சா? கையும் உள்ள காலும் உள்ளங்க. ஒன்னும் ஆகாது. முருகனை நினைச்சிட்டு பேசு பேசு. நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அத பேசுங்க மிஸ்டர் சண்முகம். யுவர் ஆனர். யுவர் ஆனர், நான் இல்லப்பா, அங்க. சண்முகம், யோசிக்காத, நீ ஓ ரூட்லயே போ. ஆல் தி பெஸ்ட். இவங்கள மாதிரிலாம் சட்டத்துல இருக்கிற நம்பரு இதெல்லாம் எனக்கு பேச தெரியாதுமா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிடுதே. ஏதாச்சும் தப்பா பேசிட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கணும், அதோட ஆரம்பிக்கலாம்ட்டு. என்ன கோரிக்கை? எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் ஏதோ அறிவழகன் மாலதி சம்பந்தப்பட்ட கேஸ், ஏதோ இப்ப ஆரம்பிச்ச கேஸ் இல்லம்மா. இந்த கேஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் ஆகுது. புரியல மிஸ்டர் சண்முகம், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அம்மா, நான் என்ன சொல்லுதுன்னா, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கேஸ் இப்பதான் ஆரம்பிக்கின்னு. ஆனா அப்படி இல்லம்மா. என்ன இது யுவர் ஆனர்? யுவர் ஆனர் உங்களை அட்ரஸ் பண்ண கூட இவருக்கு தெரியல. அவரு பாட்டுக்கு ஜட்ஜம்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. என்னங்க அரசாங்க வக்கீல, என்ன சொல்லுதீங்க? நம்ம தமிழ்ல பெரியவங்கள ஐயாண்டும் மூத்தவங்கள அம்மான்னு சொல்றதான மரியாதை. இது தெரியாதா உங்களுக்கு? எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல மிஸ்டர் சண்முகம். யூ ப்ரொசீட். இல்லம்மா, நான் ஏதோ தப்பா சொல்லிட்ட மாதிரி சொல்லுதாவல. இந்த உலகத்துல அறிமுகமாகிற வரவே அம்மான்ற உறவு தானே. இந்த உலகத்துல அறிமுகமான தெய்வமே பெண் தெய்வம் தான்ட்டு ஒரு பேராசிரியர் சொல்லுவாங்களா? இன்ட்ரெஸ்டிங். அம்மா, அம்மான்றது வெறும் உறவு மட்டும் இல்லம்மா, பெண்களுக்கு நாம கொடுக்குற மரியாதை. ஏன்னா ஒரு விஷயத்த பெண்கள் தான் நியாயமாகவும் தர்மமாகவும் அணுகுவாங்க. அதனாலதான் உலகத்துல எல்லா மொழியிலையும் சரி, பிறக்கிற குழந்தை முதல்ல பேசுறதே அம்மான்ற ஒரு வார்த்தையே. அதுதானே நம்ம தமிழ்ல அவ்வளோ கௌரவப்படுத்தி வச்சிருக்காவ. யுவர் ஆனர், இவர் கேஸ பிரசன்ட் பண்ணாம எதையோ பேசிட்டு இருக்காரு யுவர் ஆனர். வக்கீலையா, நீங்க தான் நான் குறுக்குல பேசும்போது கட்டையை கொடுக்குறீங்க. அதுக்கு விளக்கம் சொல்லாம போனா நல்லா இருக்காது இல்லையா? அம்மா, இந்த உலகத்துல ஆகச்சிறந்த ஒரு வார்த்தைன்னா அது அம்மா தான். ஏண்டா இந்த உலகத்தையே இயக்குறவங்க பெண்கள் தானே. இத்தனைய ஜட்ஜம்மா பக்கத்துல இருக்கிற அந்த நீதி தேவதை அது ஒரு பெண்ணு தானே. ஏன் சும்மா இருந்தா அது கையில போய் தராசை கொடுத்து கோர்ட்ல நிக்க வச்சிருக்காவ? ஏண்டா பெண்கள் தான் ஒரு விஷயத்த நியாயமா கணக்கு பண்ணுவாவ. ஆண்கள் தான் உயர்ந்தவர்கள்னா ஒரு நீதி தேவன் சொல்லி ஒரு தலையை வச்சிருக்கோம்ல, வைக்கல. எதுக்கு? பெண்கள் ஒரு தெய்வம், அதனாலதான் அவங்களை அம்மானு வணங்குதாங்க. வெல் செட். பரவாயில்லையே,
ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கும் போதே கோர்ட்டை கவனிக்க வைக்கணும். அந்த வேலைய சிறப்பா செய்றீங்க மிஸ்டர் சண்முகம். நீங்க தொடருங்க. அம்மா, நம்மளாம் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் அறிவழகனையோ மாலதையோ வச்சு ஆரம்பிக்கல. ரொம்ப ஆழமா இதுக்கு பின்னாடி ஒரு சதியே இருக்குமா. இந்த கேஸ நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் தான் இந்த கேஸையே நம்ம அணுகணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆப்பனன்ட் கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்க பாக்குறாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சண்முகம், அது என்ன 10 வருஷ கணக்கு? இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாததெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஐயோ, இந்த கேஸுக்கு இது ரொம்ப முக்கியமான சம்பந்தம் இருக்குமா? அதனால தானே அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அதான் அதுல ஆரம்பிச்சதா இந்த கொலை ஏன் நடந்தது, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னே நமக்கு புரியும். சம்பந்தம் இருந்தா நீங்க அதை பத்தி பேசலாம். பேசுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். அவர்தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாருல, சொல்றத கேட்டுதான் பாப்போமே. மிஸ்டர் சண்முகம், யூ ப்ரோசீட். ஒரே ஒரு நிமிஷமா, அதுக்கான ஆதாரங்களை மட்டும் எடுத்துட்டு வந்தது. என்ன குரு இவன் பழைய கதையெல்லாம் இழுக்கிறான்? அதான் மேடம், எனக்கு யோசனையா இருக்கு. இன்னைக்கு வேடிக்கை இருக்கி அந்த வெறும்பைய கோர்ட்ல நின்னு அசிங்கப்படுத நான் கை தட்டி வேடிக்கை பார்ப்பேன் சந்தோஷமா. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கும் எப்போன்னு ஆசையா இருக்குல்ல. கோர்ட்ல அம்புட்டு பேர் முன்னால அவ மூஞ்சி என்ன போக்குல போகுதுன்னு பாக்குறதுக்கு எனக்கும் ஆசையா இருக்குல்ல. எல்லா ஆசையும் நிறைய சரியா? என்னல எங்க பார்த்தாலும் செகப்பு செகப்பா இருக்கு. எந்த பக்கம் போகணும் நாம? 3ஆம் நம்பர் கோட்டுங்கயா. இந்த பக்கம் தான் போகணும். வாங்க. 3ஆம் நம்பரா? இல்லே 3ஆம் நம்பர் ராசி 3 மேல்மருவத்தூர் பங்கார் அடிகளாருடைய பர்த்டே. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நான் கூட சிகப்பு தான் போட்டுட்டு ஆமாக்கா, வரேன். அடிக்கடி மேல்மருவத்தூர் போவேன்க்கா நானு. டாக்டர்மா, நீங்க சொன்ன மாதிரியே உங்க அப்பா இங்க வந்து இறங்கிட்டாரு. இப்ப உள்ள வந்துகிட்டு இருக்காரு. என்ன மிஸ்டர் சண்முகம், உங்க வாதத்தை ஆரம்பிக்க முருகன் உத்தரவு கொடுத்துட்டாரா? அது நேத்து நைட்டே கொடுத்துட்டாருங்கம்மா. இது வாதாரத்துக்கான சில ஆதாரங்கள்லாம் தேவைப்படுது, அதுதான் தேடி எடுத்துட்டு வந்தேன். சரி, 10 வருஷம் பின்னாடி போக போறேன்னு சொன்னீங்களே, எப்படி போக போறீங்க? டைம் மிஷின்ல ஏரியா? அப்படி இல்லம்மா, 10 வருஷத்துக்கு முன்னாடி மனசால ஓட்டி பார்க்கலாம்னு சொன்னேன். யுவர் ஆனர், இவர் கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் கனெக்டிவிட்டிய பின்னாடி சொல்றேன்னு சொல்லிருக்காரே, அவரை பேச விடுங்க. பிபி, நீங்க சொல்லுங்க சண்முகம். 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் கோயில் தர்மகர்த்தாவா இருந்த திரு சவுந்தர பாண்டியனை முதல்ல விசாரிக்கணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டேம்மா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன விளையாட்டு இது? அம்மா, இது ஒரு முக்கியமான சாட்சி. கட்டாயமா அவரை விசாரிச்சு அவர்ல இருந்தா ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். நினைச்ச நேரத்துல நினைச்ச ஆளை விசாரிக்க இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இது கோர்ட். இங்க விசாரிக்கணும்னா அதுக்கு சரியான நடைமுறை இருக்கு. அதுக்கு தனியான சம்மன் வாங்கணும். அந்த சம்மனை அந்த நபருக்கு சென்ட் பண்ணணும். அந்த சம்மன்ல சொன்ன தேதிக்கு அந்த நபர் ஆஜராகணும். அந்த நபர் ஆஜராக முடியலனா அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்னு 1000 நடைமுறைகள் இருக்கு. நீ பாட்டுக்கு ஒரு பேரை சொல்லி அவரை விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம்? மிஸ்டர் சண்முகம், உங்களுக்கு கோர்ட் நடைமுறை தெரியாதது இது உங்க தப்பு கிடையாது. சம்பந்தப்பட்டவரு இங்க இல்ல. உடனடியா எப்படி அவரை விசாரிக்க முடியும்?
இப்ப போய் அவரை எங்க பிடிக்க முடியும்? அம்மா என் அப்பா முருகன் கிட்ட கேட்டா உடனே அவரை கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு வருமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான். ஆனா முருகன் இப்படி நிஜ வாழ்க்கையில மிராக்கிள் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாதப்பா. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க சண்முகம். நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் கேட்டா கண்டிப்பா என் முருகன் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நீங்க வேணா அதான் சொன்னோட கொண்டு வந்து நிப்பாட்டிட பாருங்க. என்ன ஒரு என்ட்ரி! அவருதே அவருதே அவர்தான் நான் சொன்னேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாள் தர்மகர்த்தா சவுந்தரபாண்டி. சவுந்தரம் இப்ப எதுக்குள்ள உன்னை பத்தி ஜட்ஜி கிட்ட சொல்லுதா? எக்ஸிட் பிரசிடென்ட்க்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம். ஜட்ஜம்மா வணக்கம். நிஜமாவா? நீங்க சொல்ற சவுந்தரபாண்டி இவர்தானா? ஊரானர், நான் தான் சவுந்தரபாண்டி. இந்த வெறும் பயலுக்கு முன்னாடி செந்தூர் கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தவர் அடியேந்தே. நம்பவே முடியல மிஸ்டர் சண்முகம். உண்மையிலேயே இது மிராக்கிள் தான். மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடியா? எதுக்கு ஊரானர்? எனக்கு நான் ஆவாட எதுவும் கொடுக்க முடியல. இல்ல சார், அக்யூஸ் தரப்பு கவுன்சில் மிஸ்டர் சண்முகம் உங்களை விசாரிக்கணும்னு சொல்றாரு. வந்து விட்னஸ் ஸ்டாண்ட்ல ஏறுங்க. அக்கா, எனக்கு இது விட்னஸ் வீல் சேர்ல வர மாதிரி தெரியுது. எனக்கு அதாமல ஒண்ணும் புரியல. எனக்கு இந்த விட்டடிக்கிற கூண்டுல ஏற சொல்லுதாங்க. சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி. மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், மேடம் வந்து விட்னஸ் ஸ்டாண்ட்ல ஏறுங்க. ஏற்கா போச்சு. அட வாங்க சார். அங்க வச்சு பேசினவங்க அங்க. என்னால கையை வைக்காதீங்க. இன்னைக்கு பழைய தர்மகர்த்தாக்கு தான் முத மரியாதை. வாங்க வாங்க. ஐயா வணக்கம். சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க கோர்ட் நடக்குதா இல்ல சர்க்கஸ் நடக்குதானா எனக்கு புரியல. இப்ப எதுக்கு இவரை கூண்டுல ஏத்திருக்கீங்க? சார்வால், நான் தான் சொன்னல சார்வால், இந்த கேஸுக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் இருக்கு. அவரை விசாரிக்கும் போது உங்களுக்கே புரியுங்களா? நிஜமா நான் கொஞ்சம் அவரை விசாரிக்கிறது கொஞ்சம் அனுமதி கொடுங்க. எஸ், யூ மே ப்ரோசீட். பிபி, அவருக்கான வாய்ப்பை நீங்க மறுக்க முடியாது. அவர் விசாரிக்கட்டும், நீங்க தடுக்காதீங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். வணக்கம். முதல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியம் பண்ணுங்க. முருகன் மேல சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர எனக்கு பொய் பேசியெல்லாம் பழக்கம் கிடையாது. உங்க பேர் என்னங்க ஐயா? உனக்கு தெரியாதா என் பேரு? இப்ப தவாலி 3 தடவை கூப்பிட்டாரா சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டின்னு. அது என்ன டும்மாயிடுச்சா? மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், இது ரொம்ப தப்பு. அவர் இப்ப டிஃபென்ஸ் தரப்பு கவுன்சில். அவரை நீங்க மரியாதையா தான் பேசணும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். புரிஞ்சுதா? ஒரு ஆனர், இந்த வெறும் என் வீட்டுக்காரியுடைய அண்ணன் மகன். நான் பார்க்க தெருவுல நுங்கு வித்துக்கிட்டு திரிஞ்ச பையன். மிஸ்டர் சவுந்தரபாண்டி, பர்சனல் லைஃப்ல 1000 இருக்கும். ஆனா இங்க அவரு கவுன்சில், நீங்க விட்னஸ். தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இல்லனா கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட் ஆயிடும். ஊரானர், சரிங்க சொல்லுங்க கவுன்சிலர் ஐயா, என்ன கேட்டீங்க? உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேரு சவுந்தரபாண்டியன். நான் செந்தூரோட எக்ஸ் பஞ்சாயத்து பிரசிடென்ட். செந்தூர் கோயிலோட எக்ஸ் தர்மகர்த்தா. அம்மா, இந்த கேஸுக்கான முக்கியமான அடித்தளமே என்ன? அவரே சொல்லுதாவ. அவருதான் முன்னாள் செந்தூர் கோயிலுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட்.
குற்றம் நடந்த நேரத்துல இவர்தான் கோயில் தர்மகர்த்தாவும் இருந்திருக்காவ. இப்போ ஐயா விசாரிட்டுங்களா? ஓகே, ப்ரொசீட். ஐயா, உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் விருமனை தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஐயா, உங்ககிட்ட தான் கேட்கேன். எக்ஸ் தர்மகர்த்தா இன்ஸ்பெக்டர் விருமன் ஞாபகம் இருக்கா? அது 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 வந்து எனக்கு எனக்கு விரும்மாண்டி தெரியும். விருமன் ஆறு எனக்கு தெரியும். அப்படி ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கே இல்ல. விருமாண்டி பணம் ஞாபகம் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த விருமனை உங்களுக்கு ஞாபகம் இல்ல. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர். இதுல விருமனை உங்களுக்கு நல்லா தெரியும்ட்டு நீங்களே பேட்டி கொடுத்துருக்கீங்க. இது ஜட்ஜம்மா பார்வைக்கு கொஞ்சம் பாத்துக்கிட்டுமா? அம்மா கிட்ட கொடுத்துருக்கீங்க. என் போட்டோ எப்படி அதுல ஒட்டின நீ? நீங்க பேட்டியே கொடுத்திருக்கீங்களே மிஸ்டர் சவுந்தரபாண்டியன். சொல்லுங்க மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், கவுன்சில் கேள்வி கேட்டாருல்ல, இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு. அது வந்து மேடம், அது வந்து அது ஜட்ஜமா, அது மேடம் 10 வருஷம் ஆயிடுச்சு மேடம். அதான் நான் என்ன கொஞ்சம் தடுமாறிட்டு நான் அது எனக்கு எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு மேடம். யுவர் ஆனர், இது வழக்க திசை திருப்பறதுக்கான முயற்சி. ஐ அப்ஜெக்ஷன். நோ 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 நோ. உங்களால இப்ப அப்ஜெக்ட் பண்ணவே முடியாதுங்கிற. இந்த விசாரணைக்கான காரணத்தை கவுன்சில் தெளிவா சொல்லிருக்காரு. அதனால இந்த விசாரணைய தொடங்க தான் வேணும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். நீங்க போய் உட்காருங்க. சாரி, வழக்கு சுவாரஸ்யத்துல நான் நேரத்தை கவனிக்காமையே விட்டுட்டேன். இப்போதைக்கு மதிய உணவு இடைவேளை விடுறேன். இடைவேளை முடிஞ்சதுக்கு அப்புறமா விசாரணை தொடரும். The court is adjourned. பத்து வருஷத்து கேஸ். யாருக்கு இத பத்தி தெரியும்? யார் அவனுக்கு இந்த டீடைல் எல்லாம் கொடுத்தது? அவனை சாதாரண ஒரு ஆளா நினைச்சோம். கோர்ட்ல வச்சே கேஸ செதைச்சுக்கிட்டு இருக்கான். யாரோ ஒரு ஆளு, யாரோ ஒருத்தன் நிச்சயம் அவனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான். அதுவும் நம்ம சைடுல இருந்து யாரோ உதவி பண்ணாம இத்தனை டீடைல்ஸ அவன் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேடம், என்ன எதுக்கு லுக் குடுறீங்க? அந்த சமூகத்தும் எனக்கும் ஜென்ம பகைன்னு உங்களுக்கு தெரியாதா? சவுந்தரபாண்டியன் சார், என்ன என்கிட்டே டபுள் கேமா? இத்தனை விவரத்தையும் அவனுக்கு எடுத்து கொடுத்தது நீங்க தானே? மகளை கட்டின மருமகன்னு அவனுக்கு உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. எம்எல்ஏ சந்தேகமா? இது ஆண்டவனுக்கே அடுக்காது. அது எப்படி சார்? கரெக்டா வர வேண்டிய நேரத்துல வந்து நிக்கிறீங்க. உங்களை அழைச்சதும் ஊர்ல ஏறி சாட்சி சொல்றீங்க. என்ன இதெல்லாம் திட்டம் போட்டு நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? சார், நீங்க சொல்ற மாதிரி வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வர்றதுக்கு நான் என்ன ரஜினி